ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி ட்ரா வந்து 449. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வின்வின் ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 188. இதில் நான் எடுத்த நம்பரில் வந்து ஏ போர்டில் 7, பி போர்டில் 8, சி போர்டில் 4, 5. இப்போ வந்து சார்ட் நம்பர் 2012 டு 2024 சார்ட் நம்பர் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் 7, 8 எடுத்திருந்தேன். 8 வந்து பி போர்டில் எடுத்திருந்தேன். இந்த நம்பர் வந்து இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டில் 2 போர்டில் பாஸ் ஆகிருந்தது. பி போர்ட்லேயும் 8, சி போர்ட்லேயும் 8 தான். இப்போ இன்றைக்கான வின்வின் ரிசல்ட்டுக்கு ரெண்டாவது மெத்தடில் என்ன சொல்லியிருப்பேன்னா 5, 8 இந்த 2 நம்பர் தான் இப்போ இந்த ஜனவரி மந்த், ஓகேவா? இப்போ இந்த மந்த்லேருந்து ஃபுல்லாகவே பாஸ் ஆன நம்பர் 5 இல்லைனா 8 ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கும். இப்போ இங்கே 5, 8, 5, 8, 5. இப்போ நேற்று நம்பர்லேயும் 5 இருந்ததுனால தான் 8 வந்து பி போர்டில் எடுத்தது. 8 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருந்தது, சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருந்தது. இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு மெத்தட்லேயே என்ன சொல்லியிருந்தேன்னா 2 இருந்தால் அதுக்கு அடுத்த வருஷம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 7, 8 பாஸ் ஆகிருக்கும். 2, 7, 8, 2, 7, 8. இப்போ போன வருஷம் ரிசல்ட்டு 6ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா 229. 2 இருக்கிறதுனால 7 இல்லைனா 8 எடுக்கலான்ட்டு இதுலேயும் 8 எடுத்திருப்பேன். இப்போ நாளைக்கு வந்து ஸ்ரீசக்தி 449வது ட்ரா. இப்போ இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுலேயுமே ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா 2012 டு 2024 சார்ட், ஓகேவா? நீங்கள் வந்து இயர்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 7/1/2025 7ஆம் தேதி, ஓகேவா? 2012 டு 2024 பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர், 7ஆம் தேதி பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் எல்லாமே இங்கே எழுதியிருப்பேன். இப்போ நம்மளுக்கு போன வருஷம் ரிசல்ட் நம்பர் 7ஆம் தேதி பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 161. இங்கே 6 நம்பர் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 2012 டு 2024 இருக்கிற சார்ட்டில் 6 நம்பர் இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 6 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த வருஷம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 2 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 633, 862, 132, 662, 626, 102. இப்போ 2012 633 7ஆம் தேதி பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர். 2013 7ஆம் தேதியில் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 862. 2014 7ஆம் தேதி பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 132. 2021 7ஆம் தேதி பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 662. 2021 2022 பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் 7ஆம் தேதி பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 626. 2023 7ஆம் தேதி பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 102. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, இப்போது இங்கே 2012 6 இருக்கும், 2013 2 பாஸ் ஆகிருக்கும், 2013 6 இருக்கும்போதே 2014 2 பாஸ் ஆகிருக்கும், 2021 6 இருக்கும்போதே 2022 2 பாஸ் ஆகிருக்கும், 2022 6 இருக்கும்போதே 2023 2 பாஸ் ஆகிருக்கும். இப்போது போன வருஷம் 2024 பி போர்ட் நம்பரில் 6 இருக்குது. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 7/1/2025. போன வருஷம் வந்து 6 நம்பர் பாஸ் ஆகிருக்கிறதுனால இந்த வருஷம் வந்து 2 பாஸ் ஆகணும். இந்த 2 மட்டும் இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்துரு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து 2012 டு 2024 சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். இப்போ நாளைக்கு வந்து 7/1/2025. போன வருஷம், ஓகேவா, 7ஆம் தேதி பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 161. அங்கே 6 நம்பர் இருக்குது. 6 நம்பர் நம்மளுக்கு ரிசல்ட்டில் இருந்தாலே அதுக்கு அடுத்த வருஷம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 2 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2012, 2013, 2014 இந்த வருஷத்தில் 7ஆம் தேதி பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் 633, 862, 132. இப்போ அடுத்து 2021, 2022, 2023 இந்த வருஷத்துலேயும் 7ஆம் தேதி பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 662, 626, 102. 6 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வருஷத்தில் 2 இருக்கும். இங்கே 6னா அதுக்கு அடுத்த வருஷம் 2, 6, 2, 6, 2. இப்போ போன வருஷம் 6 இருக்கிறதுனால இந்த வருஷம் ரிசல்ட்டு நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 2 மட்டும் ஃபஸ்ட்டு பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே இயர்லி சார்ட் கம்பேர் பண்ணி தான் 2012 டு 2024 சார்ட் நம்பர் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இதில் என்ன சொல்ல வரேன்னா 6, 1, 2 இருந்தால் அதுக்கு அடுத்த வருஷம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 3 பாஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே 862, 132, 6, 2, 1, 3. இப்போ போன வருஷம் நம்பர் 161, அதுக்கு முன் வருஷம் நம்பர் 102, அதுக்கு முன் வருஷம் நம்பர் 626. 6, 2, 1 எல்லா நம்பருமே இருக்குது. இதுக்கு அடுத்து பாஸ் ஆகணும், 3 பாஸ் ஆகணும். இந்த 3 மட்டும் இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்ட்லேயே எடுத்துறேன். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இயர்லி சார்ட். இப்போ இன்றைக்கான வீடியோவில் எடுத்த எல்லா மெத்தடுமே இயர்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ இந்த ஜனவரி மந்த் சார்ட்டோ இல்லை
வீக்லி சார்ட் வச்சு எந்த கம்பேரிஷனுமே இல்லை, எல்லாமே இயர்லி சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இது வந்து ஜென்ரலாக நான் எடுத்த நம்பர் 6 2 1 3. இங்கேயும் 6 2 1 3 6 2 1 இருக்கிறதுனால இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 3 பாஸ் ஆகணும். ஓகேவா? ஒரு வருஷம் 6 2, அதுக்கு அடுத்த வருஷம் 1 3. இப்போ இங்கே வந்து ஒரு வருஷத்தில் ஒரு நம்பர் இருக்கும். 6 2 1 இருக்கிறதுனால 3 மட்டும் இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்துரு. இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தடில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 7ஆம் தேதி பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 8 8 2 8 6 2. இப்போ இந்த நம்பர் வந்து ஒரு வருஷத்தில் பாஸ் ஆகிருந்தால் அது வந்து 6 டிஜிட் நம்பரில் இங்கே 3வது டிஜிட்டில் 2ன்னு இருந்தால் அதுக்கு அடுத்த வருஷம் ரிசல்ட்டுக்கு எப்படி நம்பர் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னால் பாஸ் ஆன நம்பர் பாருங்கள். ஓகேவா? இங்கே இருக்கிற ஏபிசி போர்ட்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். 530னா 3 வந்து இங்கே அடுத்த நாளில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்டு பாருங்கள். 6 2 2 0 0 3. இது வந்து ஒரு வருஷத்தில் இந்த நம்பர் பாஸ் ஆகிருக்கும். அங்கே 3வது டிஜிட் நம்பர் 2 தான். இந்த மாதிரி நம்பர் இருக்கும்போது அதுக்கு அடுத்த வருஷம் எப்படி நம்பர் எடுக்கிறோன்னா அதுக்கு முன்னால் இருக்கிற ரிசல்ட்டு 7 1 2லேருந்து 7 மட்டும் இங்கே அடுத்த நாளில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்றைக்கான வின்வின் நம்பர் வந்து 188. இப்போ அடுத்து போன வருஷம் ஓகேவா 7ஆம் தேதி பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 6 5 2 1 6 1. இப்போ போன வருஷம் ரிசல்ட் நம்பர் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் 2 தான். இப்போ இந்த வருஷம் நம்பர் அதாவது நாளைக்கான ரிசல்ட்டுக்கு எப்படி நம்பர் எடுக்கிறோன்னா இன்றைக்கான நம்பர் 188லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் பாஸ் ஆகணும். 1 இல்லைனா 8, இந்த 2 நம்பருமே நான் வந்து நாளைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே எடுத்துறேன். இப்போ இந்த மெத்தடுமே பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி பாஸ் ஆன ரிசல்ட்டுக்கு எடுக்கிற நம்பர் தான். ஓகேவா? இப்போ இங்கே ஒரு வருஷம் 7ஆம் தேதி வந்து 8 8 2 8 6 2 நம்பர் இருக்குது. அதுக்கு அடுத்த வருஷம் 7ஆம் தேதிக்கு எப்படி நம்பர் எடுக்கிறோன்னா இப்போ இதுக்கு முன்னால் 6ஆம் தேதி பாஸ் ஆன ரிசல்ட்டு இந்த 3 டிஜிட் நம்பர் வந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்து நல்லா ரிப்பீட் ஆகிருக்கும். 5 3 0னா இங்கே 3 ரிப்பீட் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து 7ஆம் தேதி ஒரு வருஷத்தில் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 6 2 2 0 0 3. இதுலேயும் 6 டிஜிட் நம்பரில் இங்கே 3வது டிஜிட்டில் 2ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு எப்படி நம்பர் எடுக்கிறோன்னா அதுக்கு முன்னால் பாஸ் ஆன நம்பர் 6ஆம் தேதி பாஸ் ஆன நம்பர் 712. இந்த 3 நம்பர் வந்து 7 மட்டும் இங்கே அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்றைக்கான வின்வின் நம்பர் வந்து 188. போன வருஷம் 7ஆம் தேதி பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 6 5 2 1 6 1. இப்போ போன வருஷம் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் 2 தான். இப்போ இந்த வருஷத்துக்கு அதாவது நாளைக்கான ரிசல்ட்டுக்கு எப்படி நம்பர் எடுக்கிறோன்னா இப்போது இன்றைக்கான வின்வின் நம்பரில் பாருங்கள் 6ஆம் தேதி பாஸ் ஆன நம்பர் இன்றைக்கான வின்வின் நம்பர் வந்து 188. இப்போ இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் ரிப்பீட் ஆகலாம். நான் வந்து 1 8 இந்த 2 நம்பருமே நாளைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே எடுத்துறேன். 1 இல்லைனா 8. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 1 8, பி போர்டில் 2, சி போர்டில் 3. இந்த நம்பரை வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 123 823. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 12 82, பிசி 23, ஏசி பார்த்தீங்கன்னா 13 83. இந்த நம்பர் எல்லாமே வந்து 2012 to 2024 7ஆம் தேதி பாஸ் ஆன ரிசல்ட் சார்ட்டு ஓகேவா மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். இப்போ ஏ போர்டில் 1 8, பி கேல்குலேஷன் 2, சி போர்டில் 3. பாக்ஸ் வந்து 123 823. ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி 12 82, பிசி 23, ஏசி வந்து 13 83. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிவிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.